அல்லேலூயா. வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லார் கையிலையும் ஏதோ பொருள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஏதாவது உங்கள் கையில் ஏதாவது பொருள்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லைன்னா கைகள் பொருள் யார் கையிலையும் பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் கையில் மட்டும்தான் ஒரு பொருள் உயர்த்தி காமிக்கிறாங்க. நான் சொல்கிறது பொருளுங்கிறது நம்மளை நியாயம் தீர்க்கிற, நம்மளை வாழ வைக்கிற, நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவனுடைய சர்வாயுத பட்டயம் கையில் இருக்கா? எல்லார் கையிலையும் இருந்துச்சுன்னா ஒன்று எடுங்களே பார்ப்போம். ஏசப்பாட்டை எடுத்து காமிப்பேன். நான் பைபிள் வச்சுருக்கேன் ஏசப்பா, நானும் பைபிள் வச்சுருக்கேன் ஏசப்பா, நான் வச்சுருக்கேன் ஏசப்பா பைபிள். சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வேதம் மட்டும் நம்முடைய கைக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்ம யாரும் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அல்லேலூயா. வேதத்துக்காக விலைக்கரையமிட்ட எத்தனையோ மிஷினரிகள் இந்த மண்ணில் கோதுமை மணிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவருக்கு. தலைகளை தாழ்த்தி இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட பேசுங்கப்பா. நமக்கு பிரியமில்லாத ஏதாவது நாங்கள் செய்திருந்தால் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி அவர் சமூகத்தில் முதலாவது தாழ்த்துவோம். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. நமக்கு பிரியமானவைகளையும் செய்ய, விரும்புகிறதையும் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நீங்கள் எங்களை கடிந்து கொண்டாலும் சரியப்பா. நன்றி ராஜா. சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருமேலே இடப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியணையை மறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்படுங்க, உலாவுங்க, ஒவ்வொருவரோடும் பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாக்குங்கன்னு சொல்லி தாழ்மையாய் கேட்குறோம். ஆவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 139வது புஸ்தகத்துக்கெல்லாம் சங்கீதம் 139. சங்கீதம் 139 23, 24 ஒன்று வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்தாச்சா? எல்லாரும் பக்கம் 757. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? பைபிள் ஓப்பன். சின்ன பிள்ளைங்கள்லாம் பைபிள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இங்கிலீஷில் எடுங்க. சாம்ஸ் 139 எடுங்க. வேர்ட்ஸ் 23, 24 எடுங்க. சின்ன பிள்ளைங்க எடுங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கா கையில்? சின்ன பிள்ளைங்க கையில் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் ஒரே குரலாய் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க. எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போமா? வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு முறை கூட சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டோட வார்த்தைக்கு முன்பாக நாம் நிற்கும்போது ஆண்டோட வார்த்தை எப்படி சொல்லுகிறது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னாடி நிற்கும்போது நம்ம நிதானித்து நம்ம நிற்கணும், ஆராய்ந்து நம்ம நிற்கணும். ஏனோ தானோன்னு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது. நம்ம வருடத்தின் கடைசி நேரத்தில் ஒரு 1 hour தான் இருக்குது. நம்ம இந்த வருஷம் நம்ம விட்டு கடந்து போவதற்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் கர்த்தருக்காக? முதலாவது. அடுத்து கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த சகல நன்மைகளுக்காய் நம்ம என்ன செய்திருக்கிறோம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்ம கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தா அவங்க நம்மள்கிட்ட கணக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குறோம், நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? கணக்கு கேட்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எப்படி பட்டிருக்கு? சர்ச் மீ, என்ன பண்ணுது? தேடி பார்க்க சொல்லியிருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற பிள்ளைகளை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் என்னை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமா? என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. ஏதாவது என் மேலே குறை இருக்கா? ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாமல் நான் நடந்திருக்கேனா? ஏதாவது நான் பேசியிருக்கேனா?
ஏதாவது உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நான் இன்னும் பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னா, மொபைலில் வச்சுருக்கேன்னா, வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா, என் உள்ளத்துக்குள்ளே மறைவான இடத்துல ஒளித்து வைத்திருக்கேன்னா, அநேகர் குணமாக கூடாதபடிக்கு இருதயத்தில் பலவிதமான காரியங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது, குணமாகவே முடியாது. இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறார், ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஒருவேளை இன்னைக்கு தெரியாமல் செய்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது? ஆராய்ந்து பார்க்கிறார். நம்மளை ஆண்டவர் ஆவியானவர் ஆராய்ந்து பார்த்தார்னா வெளிச்சத்தில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவார். ஒரு நாள் நம்ம எல்லாரையும் ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிச்சிச்சுன்னா உலகமே இருண்டது மாதிரி இருக்குமா, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? கண்ணை மூடிட்டு இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் செய்கிற காரியங்கள், பெற்றோர்கள் செய்கிற காரியங்கள், பெரியவர்கள் செய்கிற காரணம், உலகமே பார்த்திங்கன்னா செய்கிற காரியங்களெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வரைக்கும். நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனாலும் ஒரு சம்பவம் என்னுடைய காதுக்கு வந்தது, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்னொரு இடத்துல குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நீங்கள் என்ன தத்து எடுத்துக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த விசுவாசிகிட்ட சொல்லியிருக்கிறாரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்கிற ஒருவர். அதை நான் கேட்டேன், அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாரே, ஒரு ஊழியக்காரன் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார், நீ ஆண்டவரை நம்புன்னு தான் சொல்லுவானே தவிர, ஆண்டவர் அவன் அதுக்கு உனக்காக வேண்டிட்டு அங்கே 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க, ஒன்று வாங்கிக்கன்னு எந்த ஊழியக்காரனும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னான் அவன் கள்ளன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் பாருங்கள், விசுவாசியை மாத்திர விதம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு தலையை கொடுத்துட்டு கடைசியில் தலைவலின்னா எல்லா இடத்துலையும் தலை கொடுத்தா தலைவலி வரத்தான் செய்யும். ஆராய்ந்து பார்ப்போம். வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? விசுவாசின்னு சொல்லியிருக்கு. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போது பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க முடியாத லெவலில் அது இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிலைமையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஏன் ஆண்டவர் எப்படி இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வர மாட்டேங்குது? ஏன் என் வாழ்க்கையில் சில தடங்கல்கள்? ஏன் என் வாழ்க்கையில் குறைகள்? ஏன் என் வாழ்க்கை இன்னும் அப்படியே இருந்த இடத்துல இருக்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது, எழும்ப மாட்டேங்குது? காரணம் என்ன? உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் குறைகள் குற்றங்கள் இருக்கிறது உண்மைதான். கர்த்தர்கிட்ட போனால் அந்த குறைகள் குற்றங்களை சரி பண்ணுவார், ஆலோசனை தருவார். நீ இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதுன்னு கர்த்தர் ஆலோசனை தருவார். ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் போய் கேட்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இங்கே வந்தால் தான் பிரதர் தூக்கம் சூப்பராக வருது, வீட்டில் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது, இங்கே வந்தால் கொட்டாவியாக வருதுங்க. அதை நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? கேட்க விட மாட்டான். அநேகருடைய சிந்தனைகள் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளும் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே இருக்குங்கிறது கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும். வீட்டை பூட்டினோமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா, கேட்டை பூட்டினோமா, ஃபோனை அயன் பண்ண ட்ரெஸ்ஸை அப்படியே அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டோமா, நினைவுகள் எங்கே இருக்கு? இங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது நம்மளை நினைவுகளை எங்கே கொண்டு போகிறான் பிசாசு? கேட்கக்கூடாதபடி. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்படி ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? நம்ம சோதனை பண்ணி பார்த்துருக்கோமா? தைரியமாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். ஆண்டவரை கேட்டிருக்க முடியுமா? ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறான். எனக்கு ஒரு வியாதியும் இல்லையா, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நீ சொல்லலாம், நான் சொல்லணும். அதை நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லைங்கிறத நான் சொல்லணும். நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி நம்மளை வியாதியஸ்தனாய் அவன் மாற்றுகிறான். உலகத்துக்கே அப்படின்னா உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கடைசி நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்கு என்ன நன்மை செய்திருக்கேன், என்ன தின்மை செய்திருக்கேன்,
எந்தெந்த இடத்துல இடரலாக இருந்திருக்கேன், எந்தெந்த காரியத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவிடாமல் தடுத்து இருக்கேன். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. 2025 நம்மளை பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக பிரவேசிக்க ஆசைப்படணும். அல்லேலூயா. இன்னும் அந்த பழைய கசப்பு, போராட்டம், அது இதெல்லாம் வச்சுட்டு பிரவேசித்தால் கோவிட காலம் பல மடங்கு கோவிட் கொரோனா ஒன்று வரப்போதான். அது எந்த லெவலில் இருக்கும்னு அவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கே தெரியலை. தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு தப்பித்து கொள்ள எல்லாத்தையும் இந்த வருஷத்தோட விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆராய்ந்து பார்ப்போமா? பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது ஆராயலையா பிரதர்ன்னு கேட்காதீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். யாருடைய ஆவி? மனுஷனுடைய ஆவி. யாருடைய தீபம்? கர்த்தருடைய தீபம். நீங்களும் நானும் கர்த்தருடைய தீபம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விளக்க கொளுத்தி இந்த இடத்துல வச்சு பார்த்தா என்ன கிடக்குங்கிறது தெரிஞ்சிடும். கர்த்தருடைய தீபம் நம்ம இருதயத்துக்குள்ளே ஒளிந்து கிடக்கிற சகல அசுத்தமான காரியங்களையும் காமிச்சு கொடுத்துரும். பார்க்க வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய தீபம் வரும் பொழுது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. மறைந்திருக்கவே முடியாது கர்த்தருடைய சமூகத்தில். விளக்க கொளுத்தி யாராவது மரக்கால் வைப்பாங்களா? நான் அநேகருக்கு இன்றைக்கி வெளிச்சம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டி திரிகிற சில கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்மளை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள்? நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்மளை யாராவது ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லலை அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியாக வசனத்துக்கு வரலைன்னு அர்த்தம். சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தருடைய தீபமாக இருக்கிற நமக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள. ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். இங்கே இருக்கும்போதே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போவுமே அவர் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இப்போவும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கிறார். உங்களை நினைவுகள் எங்கே இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஏன் நினைவு எங்கே இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே மறை பொருள் ஒன்றும் காணப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 44:1. காதுகளால் கேட்டோம். இன்னைக்கு காதால் கேட்குற விஷயந்தான் பெரிய விஷயமாக போயிருக்கு. பெரிய விஷயமாக போய் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எதை கேட்குறோம்? எதை கேட்குறோம்? தேவனுடைய நல்ல வார்த்தையை கேட்குறோமா? 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்னத்தான் பேசுகிறாங்க? யாரை பேசுகிறாங்க? 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா என்னையே பார்த்து பார்த்து பேசுகிறாங்க. என்னமோ என்னத்தான் பேசுகிறாங்க. பிசாசோட கிரியை அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இனிமே நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குற ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொண்டு போய் சோதிச்சார்னா சோதித்தது மாதிரி இருக்கும். இனி இந்த நாளில் கடைசியாக நான் சொல்கிறேன், கூடுமான அளவு ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்காதிருங்க. புத்தி சொல்லுங்கள், அன்பாக இருங்க. 2025 போகும்போது நாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயத்தெல்லாம் கர்த்தர் ஆராய்ந்து பார்த்துட்ருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார்.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வேண்டுதல் செய்கிறபடி, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்கள், நமக்குள்ளே கசடு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். புது வருஷத்தில் போகும்போது கசடு இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். அவர் தான் நம்மளை நடத்துவார். ரெண்டாவது காரியம், நீங்கள் சைலண்டாக உங்களை வச்சு தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். முதல்ல ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் மறைக்க முடியாது, நானும் ஒன்றும் மறைக்க முடியாது. என் சரீரத்துக்குள்ளே இருக்கிற எந்த அவயமும் எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இருதயம் இருக்கா? இருக்குது. உள்ளே இருக்குன்னு இருக்காங்க, நான் பார்க்கலை, ஆனால் உள்ளே இருக்குது. உள்ளர எலும்பு இருக்கா? இருக்குது. உள்ளே இருக்குது, நான் பார்க்கலை. ஆனால் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். குணமாக்குகிற உருவாக்குகிற கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆராய்ந்து பார்க்குற உள்ளே இருக்கிறனால நம்முடைய வார்த்தைகளில் மிக கவனம் வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இந்த இருதயத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அநேகருக்கு எடுத்து பார்த்துட்டாலும் இருதயம்தான் மிக 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 மோசமாக இருக்குது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருதயம் எப்படி இருக்கணுமா? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, கல் நெஞ்சக்காரன்னு சொல்லக்கூடாது. எந்த கிறிஸ்தவ பிள்ளைகளையும் பார்த்து வெளியில் உள்ளவங்க கல் நெஞ்சக்காரன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வச்சுருக்காரு. அந்த சதையான இருதயம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இலகுன மனசு, உடனே கேட்குறதையும் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் கல்லானமெல்லாம் இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்போவுமே கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லையே நான் சொல்லலை. ஆனால் கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கொடுக்கிற இருதயம். என்னை ஆராய்ந்து பார்த்தாச்சு, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரை. நான் எப்படிப்பட்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 2024 11:40 டயத்தில் எப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ளே இருக்கிறது. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் என் தேவன் என்ன பண்ண மாட்டார்? என் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஏன்னா இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டு குடிகொள்ளுகிற இடமாய் இருக்கு. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுவோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட சதையான இருதயமா, எல்லாரையும் புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு இருதயமா, எந்த தீங்குக்கும் தீமைக்கும் போகாமல் எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் நன்மை செய்கிற உள்ள ஒரு இருதயமாய் நம்ம இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கலாம். நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. என்ன வேணாலும் நம்ம செஞ்சிருவேன்னு சொல்லிடலாம். நான் உலகத்தையே தலைக்குப்புறம் ஆக்கிடுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை உறுதிப்படுத்தணும். கர்த்தர் தான் உறுதிப்படுத்தணும், செய்யணுமா வேண்டாமா. அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் ஒரு வசனம் வச்சிருக்கார், உறுதிப்படுத்துகிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன வேணாலும் நம்ம இருதயத்தில் தோன்றலாம். ஒரு வசனம்தான். மறுபடியும் சொல்கிறேன், என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரை, என் இருதயத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. நான் எப்பேற்பட்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பூமியில். எல்லாருக்கும் பிரியமானவனாய் நான் வாழ்கிறேன்னா, எல்லோரும் என் மேலே கசப்பாக இருக்காங்களா, எல்லோரும் என் மேலே அன்பாக இருக்கிறாங்களா, எல்லோரும் என்கிட்ட எப்படி பழகுறாங்க, கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமே. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம். இன்றைக்கி அநேகருடைய இருதயம் குடித்து வெறித்து தலைகீழாக கிடக்கும். பார்த்துறீங்களா? 12 மணி ஆகட்டும், தலைகீழாக கிடக்கிற கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு ஒன்றுமே கண்ணு முன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு எப்போதுமே கர்த்தரோடு சேர்ந்த இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குடிச்ச நம்மளுடைய சொந்த சிந்தனைகளை கொண்டே வச்சோம்னா நமக்கு நிச்சயமாக ஜெயம் கொள்ள முடியாது. நான் நிறைய காரியங்களை என்னுடைய ஓன் டிசிஷன் எடுத்திருக்கேன். சொந்தமாக தீர்மானம் எடுத்து குட்டை கணக்கில் வாங்கியும் கட்டியிருக்கேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். நீ கொடுத்தா செய்வோம், இல்லாட்டி பேசாமல் இருப்போம். அவ்வளோதான். ஆண்டவர் தந்தால் செய்வோம். இந்த நிமிஷம் வரை எப்போதுமே நம்ம எதை வேணாலும் யோசிக்கலாம். கர்த்தர் தான் அதை உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத கர்த்தருக்கு தெரியும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட உடனே கார் வாங்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கார் ஓட்டுறதுக்கு உண்டான வயசு வரணும், 18 ஆகணும், லைசன்ஸ் எடுக்கணும், ப்ராக்டிஸ் வேணும், இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பிறந்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிற பிள்ளைகளுடைய இருதயம் கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா தவறான பாதைக்கு போய்கிடுது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப நான் நடந்த காரியம் நான் சொல்ல விரும்பலை. மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. பணத்துக்காக எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிற இருதயம். பணத்துக்காக, ஒரு நேர ட்ரெஸ்ஸுக்காக, ஒரு ஜூஸுக்காக எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். ஏன் அப்படி இருதயம் ஆனது? காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இல்லாமலா? கர்த்தருடைய சத்தம் இல்லாமையா? ஏன் அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கல? அவங்க இருதயம் இருளடைந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. குடித்து வெறித்து இருளடைஞ்சு போச்சோம். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட இருதயத்தோடு யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்போதுமே கர்த்தருக்கு நேராக பிரியமாக உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம என்ன இருதயத்தில் நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக செய்வார். அடுத்தது எரேமியா 12:3. ம் 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 கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை இங்கே இருந்து நம்ம காமிக்கிற நம்ம அந்த ட்ரெஸ் கோடு, நம்மளுடைய முகபாவனை இதெல்லாம் தெரிஞ்சாலும் உள்ளே அழுவாங்க, வெளியில் சிரிப்பாங்க. உள்ள கசப்பு இருக்கும், வெளியில் என்ன இருக்கும்? தேன் போல வார்த்தைகள் வரும். உள்ளே இருக்கிறது எல்லாம் என்னவா இருக்கிறது? கசப்பு. அப்படியே இங்கே தொண்டைக்கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா டைல்யூட் ஆயிடுது. அப்படியே இனிப்பான வார்த்தைகள், நம்மளை குத்தி எடுக்கிற வார்த்தைகள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்பலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 24 அப்படிப்பட்ட வார்த்தைகளை யாரும் பேச வேண்டாம். அல்லேலூயா. தயவாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியான சபையில் யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்தாமல் வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிற அப்படின்னால நம்மளும் அந்த ஃபாலோ பண்ணுறது மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, அடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 3:12. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ம் ம் ஒரு வான் பண்ணுறார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் விட்டு விலகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். பிசாசு செய்கிற வேலை ஒரே நிமிஷத்தில், ஒரே ஒரு சொல்லு, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலே வரமாட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் நெஞ்சில் கை வச்சு சொல்லிடுங்களா? ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனையா, உம்மை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம்ல இருதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேட்டா நிச்சயமாய் அப்படிப்பட்ட தீமையான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. தீங்கான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அந்த இருதயம் உள்ள வேண்டாம். கடைசியாக
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். ம் ம் ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதுக்கு இருக்கிறாரா? இருதயத்தை அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும் வாயில திறந்து. காயங்கட்டுறது. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருதயத்தை காயங்கட்டுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. காயப்படுத்துறதுக்கு இல்லை, காயம் கட்டுவதற்கு. அநேகர் ஆவியில் நிறைஞ்சி அநேகரை காயப்படுத்துகிறாங்க. தயவுசெய்து வேண்டாம், நம்முடைய சபையில் அது வேண்டாம். இதை பார்க்குறவர்களும் அதுக்கு உடன்பட வேண்டாம். ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியான இருதயத்தை பார்க்கிறார். நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதே அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றத்தான், அநேகரை கிறிஸ்துவனில் கொண்டு சேரத்தான். அதனால் முடிந்த அளவு கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்து, என்னை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். என்ன சோதிங்க ஆண்டவரை, டெஸ்ட்டு பண்ணுங்க, என்ன டெஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது தைரியமாக போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? என்னை விசாரிங்க ஆண்டவரேன்னு மட்டும் நம்ம போய் சொல்கிறோம். என்னை கொஞ்சம் சோதித்து பாருங்கள் ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன், என் தலைமுறை எப்படிப்பட்டது, எனக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி யாராவது கேட்க முடியுமா? ஆவியான சமூகத்தில் போனீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவரே சொல்லிடுவார். சோதித்து அறிகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எப்போதுமே ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அவர் இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னா, ட்ரெஸ்ஸு போட்ட ஆள் கிடையாது, நிர்வாணமாக இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் நம்ம இருக்கிறோம், ஒன்றும் மறைந்து கிடையாது. அதனால் நமக்குள்ளே இருக்கிற கசப்பான காரியங்கள் இந்த வருஷத்தோட ஒரு முடிவுக்கு வரட்டும். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, எனக்கு நன்மை வேணும் ஆண்டவர், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணுங்கிறவங்க, இதில் இருக்கிற காரியங்களின்படி நம்ம நடக்க ஒரு கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்ததா சங்கீதம் 26:2. ம் 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 என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். உள்ளே இருக்க இருதயத்தை புடமிட்டு பாரு, ஒன்று உடச்சி பாருங்க ஆண்டவரை. ஆண்டவர் உடச்சி பார்த்தாருன்னா கம்ப்ளீட்டாக சொல்லிடுறாரு, ஒன்றுமே இல்லைப்பா, இருதயமே உனக்கு இல்லைன்ற ஒரே வார்த்தையா. நீ மனுஷனே இல்லைன்றார் ஒரே வார்த்தையா. ஒரு மனுஷன் இருந்தால் உனக்கு இருதயம் இருக்கணும், உனக்கு இருதயமே இல்லை, நீ எப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்த? உடனே நம்பால் சொல்லுவான், கர்த்தர் கிருபை அப்படிமா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் என்னை கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி என்னைக்காவது கேட்டதுண்டா? என்னைக்காவது கேட்டதுண்டா? எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், பெரிய லிஸ்ட்டை தான் கொண்டே நம்ம கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு பணம் தேவைப்படுது, பிள்ளைக்கு சுகம் வேணும், என்னுடைய வேலைக்காரியம் வேணும், எனக்கு எதிர்காலம் அமையணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், இதைத்தான் நம்ம கேட்குறோமே தவிர என்ன கொஞ்சம் சோதிச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்றாவது ஒரு நாள் வாய்களை திறந்து கேட்டிருப்போமா? என்ன அடக்க தான் சொல்கிறேன். 2-3 நாள் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ணுங்க ஆண்டவரை. எனக்கு ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாதது ஏதாவது உள்ளே கிடக்கா? ஏன்னா எத்தனை நாள் நம்ம வாழ போவோம் என்பது யாருக்குமே நிச்சயம் இல்லை. நைட்டு படுத்து காலையில் எந்திரிச்சா தான் நம்ம இருக்கிறோம். இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாலும் மட்டுமே. அல்லேலூயா. அது இல்லாமல் நமக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் ஆண்டவர்கிட்ட என்னை கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லுவீங்களா? என்னை சோதிச்சு பாருங்கள் ஆண்டவரை, என்னை சோதிச்சு பாருங்கள், நான் என்ன எப்படிப்பட்டவேங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோதிச்சு பாருங்கள். ஆண்டவர் அப்படி சோதிச்ச பார்த்த ஆளுகளில் மிக முக்கியமான நபர் யோபு. யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை போல் உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி. நம்மளாம் யோபு கிட்டவே போகலை. யோபுவை அந்த புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. வாசித்திருக்கிறீங்களா?
அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு செஞ்சிட்டாருன்னா அவ்வளோ குறை ஆண்டவர் மேலே. ஆனால் யோபு எதுவுமே சொல்லலை. 3 நண்பர்களும் வந்து யோபுவை போட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. பேசாமல் தான் இருந்தார். நம்மளை சில நேரத்தில் விசுவாசத்தை விட்டு வழுவி போகும்படி நமக்கும் நண்பர்கள் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை வேலை கிடைக்கலன்னா, உனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையா, நீ எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போகிற, நீ என்ன வசனத்தை வாசிக்கிற, நீ என்ன பைபிள் படிக்கிற, சொல்லியிருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்களா? ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடைக்கல, இல்லை வேறு வேலை ஏதாவது பாரு, என்னட்டையும் சொன்னாங்களே. ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கார், இன்றும் ஜீவிக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதனா பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் சோதிச்சு டெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு நாள் கேட்க முடியும். இன்னும் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என்னை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதிச்சு பாருங்கள், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஒன்று என்னை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து ஒன்று சொல்ல முடியுமா? இன்னும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், என்னை சோதிச்சு பாருங்கள் ஆண்டவரே. கண்டிப்பாக சோதிப்பார். கேட்டிங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் சோதிப்பார். ஒன்று வாயை திறந்து என்னை விசாரிங்கன்னு சொல்லி கேட்குற இதே வாய், என்னை சோதிச்சு பாருங்கப்பா, என் இருதயத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க, நான் எப்படிப்பட்டவங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவனுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஒன்று கேட்கலாமா? புலம்பல் 3:40. புலம்பல் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாக இருக்குது? பொல்லாத வழியாக இருக்கா? கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? எந்த வழியில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம்? இத்தனை நாட்கள் 365 நாள் ஒரு வருஷத்துக்கு இல்லையா? 65வது நாளில் வந்திருக்கிறோம். 365வது நாளில் வந்திருக்கிறோம். ஒன்றும் வழிகளை சோதித்து ஆராய்ந்து இன்று இரவு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட திரும்புவோம். நிச்சயமாய் நம்ம திருப்புவார், நிச்சயமாய் நம்முடைய காயத்தை கட்டுவார், நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை குணப்படுத்துவார். அவரால் குணப்படுத்த முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வழிகளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே நாம் திரும்புவோம். 2 கொரிந்தியர் 13:5. ம் 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. ம் ம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒன்றும் வாயை திறந்து சொல்லுவோமே. கேட்கல. நீங்கள் பேசுனது எனக்கே கேட்கல. நமக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? இன்றைக்கி இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடித்து எல்லாத்தையும் எடுத்து வேண்டாததெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து தூர போட்டு ஒன்று புதுப்பித்து எம்டியாக வச்சிடக்கூடாது. 7 பிசாசு உள்ளே வந்துடும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு எம்டி ஆகி வச்சிட்றாங்க. கொஞ்ச நாளில் மற்ற வெளியில் கிடக்கிற எல்லா பிசாசுகளும் உள்ளே வந்துடுது. ஆடலும் பாடலும் துதி சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே யார் வாசம் பண்ணுவா? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜா வாசம் பண்ணுவார். நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். நம்ம எந்த ரூட்டில் போகணுன்னு சொல்லுவார். மகனே நீ இதை செய்ய, இதை சாப்பிடாத, இதை செய்யாத, உனக்கு விரோதமாக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கிறான், கவனமாக பேசுன்னு சொல்லுவார். நம்ம தான் அந்த ஆலயம். இன்றைக்கி நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே ஒன்று சோதித்து பார்ப்போம்.
வேறு ஏதாவது கிடக்குதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதாவது கிடக்குதா? ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திருந்து, ஆண்டவரை என்னை சோதிச்சு பாருங்கள், என் சிந்தனைகளை ஒன்று பாருங்கள் ஆண்டவரை, என் சிந்தனைகளை ஒன்று பாருங்கள். சங்கீதம் 113 சொல்லுது, வீண் சிந்தனைகளை வெறுத்து என்ன பண்ணலாம்? வேதத்தில் பிரியமாக இருக்க. இன்றைக்கி வீண் சிந்தனை தான் நம்மளை எல்லாத்தையும் காரியங்களை எல்லாம் தலைகீழாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குகிற